வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொதுமக்களுக்கு அரிசி வழங்க வேண்டும், மதுபான கடைகளின் நேரங்களை குறைத்து முறைப்படுத்த வேண்டும், நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும், மீன்துறை தனியார் மயமாக கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என உறுதியளித்தார். திருக்கனூரில் வாரசந்தை அமைப்பதற்கான தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் ஆக்கிரமிப்புகளை ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர். மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடத்தில் வாரசந்தை அமைப்பதற்கான பூமி பூஜை கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்றது. இதற்கிடையே லோக்சபா தேர்தல் நடந்ததால் பணிகள் துவங்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது தேர்தல் முடிந்துவிட்டதால் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வாரசந்தை அமைக்கும் பணியினை துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வாரசந்தை அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் சிலர் கடைகள் அமைத்தும் வாகனங்களை நிறுத்தியும் ஆக்கிரமிப்பு செய்தனர். இந்நிலையில் கலெக்டர் உத்தரவின் பேரில் அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் கொம்யூன் ஊழியர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் உதவியுடன் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. மேலும் அங்கு இயங்கி வந்த பானிலை பூத் அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. தொடர்ந்து கூனிச்சம்பட்டு, கைக்கிளக்குட்டை பகுதியிலிருந்து சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டுமென்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயலிழந்த தன்மையை காட்டுகின்றது. ஓராண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இதேபோல் சம்பவம் நடந்த பொழுதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. கள்ளச்சாராயத்தை ஒடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சர் தான் தார்மீக பொறுப்பு. ஏற்கனவே இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் கேட்டும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை. அரசு ஆதரவுடன் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாகில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பதால் குறைந்த விலைக்கு விற்கப்படும் கள்ளச்சாராயத்தை மக்கள் நாடி வருவதால் இந்த உயிரிழப்புகள் நேரிடுகின்றன என தெரிவித்தார். கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்புக்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும். அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீதும் அண்டை மாநிலம் மீதும் புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது மட்டும் போதாது, அவர்களது குடும்பத்திற்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும். மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அரசு மூலம் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய்த்திருக்கவில்லை. காரணம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் ரெட்டி விமர்சித்தார். நீட் குறித்து நடிகர் விஜய் கருத்துக்கு தமிழக அரசும் நீட்டிற்கு எதிராக போராடுபவர்களுக்கும் நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என சுதாகர் ரெட்டி பதிலளித்தார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் கல்வியியல் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் 3/7/2024 முதல் இவ்விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்றும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிஎட் படிப்பின் சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள்
கட்டண விபரம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வெளியிட்டார். அப்பொழுது புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன், நிர்வாகி சாரங்கபாணி, கல்லூரி முதல்வர் முனைவர் ஜி தாமஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். இவரும் உத்தரவாகினிப்பேட் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முல்லை வளவன் என்பவரும் நண்பர்கள். இவர்கள் கடந்த 9/9/2020 அன்று வில்லியனூர் திருக்காஞ்சி சாலையில் ஒன்றாக சாராயம் குடித்தனர். அப்பொழுது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த முல்லை வளவன் அங்கிருந்த கல்லை எடுத்து ராம்குமார் தலையில் போட்டு கொலை செய்தார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முல்லை வளவனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் விசாரணை நடந்து வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் குற்றவாளி முல்லை வளவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 3 மாதம் சிறை தண்டனையும் வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். புதுச்சேரி கடற்கரை நேரு சிலை அருகே நகராட்சி சார்பில் 130 கடைகள் ஒதுக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு உட்பட அத்தியாவசிய தேவைக்காக அரசு சார்பில் ஏற்கனவே கடற்கரை ஓரங்களில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று வரை இங்கு மின்சாரம், குடிநீர் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசு சார்பில் செய்து தரவில்லை. இந்நிலையில் கடற்கரை சுற்றியுள்ள உணவகங்கள் மற்றும் காந்தி திடல் உட்பட பகுதிகளுக்கு மின்சார இணைப்பு வழங்குவதற்காக அதிக திறன் கொண்ட மின்சார மெயின் பாக்ஸ் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட கடைகளின் அருகே அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அதன் அருகே கடை வைத்திருக்கும் வியாபாரி ஒருவர் மின்சார மெயின் பாக்ஸ் இருக்கும் இடத்தை மேற்கூரை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து அதை உணவகத்தோடு பயன்படுத்தி வந்த நிலையில் இதில் அடிக்கடி தண்ணீர் பட்டு தீ விபத்து ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து செந்தமிழ் காவலன் கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் அங்கு கடை வைத்திருக்கும் 130க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் தலைமையில் நகராட்சி மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடைகளை முழுமையாக அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு, தண்ணீர் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் புதுச்சேரி அரசியலின் தற்போதைய சூழல் குறித்தும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை தனது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது முதல்கட்ட ஆலோசனை என்றும் மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை ஒன்றிணைத்து அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எதிர்காலத்தில் எந்த கட்சியில் இணையலாம் என ஆலோசனை செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சாரம் காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கி தொகுதி முழுவதும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதில் பங்கேற்ற வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், நாடாளுமன்றத்தில் மோடி மோசமாக நடந்து கொள்கின்றார், நீட் வினாத்தாள் முறைகேடு, மணிப்பூர் கலவரம், ராமர் கோவில் ஊழல், விமான நிலையங்கள் இடிந்து விழுகின்றது, பீகாரில் இதுவரை 8 பாலங்கள் காணாமல் போயிருக்கிறது. இப்படி எதற்கும் பதிலளிக்காமல் 3 குட்டி கதைகளை சொல்லி அடாவடியாக பிரதமர் பேசுகின்றார். இது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியவர், எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஊழல் முறைகேடுகளை மோடி மறைப்பதற்காகவே பிரதமர் மோடி குட்டி கதைகளை சொல்லி ஏமாற்றுவதாக வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். தேர்தலில் பாஸ் மார்க் கூட வாங்காத மோடி எப்படி காங்கிரஸ் பற்றி குறை கூற முடியும்? பாஜக வெற்றி பெற்றதை விட தோல்வி பெற்ற இடங்களை எத்தனை என்று அவர்கள் கூற முடியுமா என்று வைத்திலிங்கம், பாஜக RSSல் இருப்பவர்கள் மட்டும் இந்துக்கள் கிடையாது, நாங்களும் இந்துதான் என்று குறிப்பிட்டவர், அப்படியென்றால் மற்றவர்கள் யார்? அவர்களை எந்த இடத்தில் வைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி பாஜகவிற்கு இதுவரை புத்தி வரவில்லை, எப்பொழுதுதான் அவர்களுக்கு புத்தி வரும் என்று தெரியவில்லை. ஆட்சி சரியில்லை என்று பாஜக எம்எல்ஏக்களே டெல்லியில் முகாமிட்டு ஆளும் அரசு மீது குறை கூறி மனு கொடுக்கிறார்கள். இங்கு எதற்காக போராட்டம் நடத்த வேண்டும் என்றவர்,
புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறந்து மக்களுக்கு அரிசி போட வேண்டும். மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்ற வாக்குறுதி தாருங்கள். நீட்டை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தவுள்ளதாக குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா பிஜேபி முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நீட் தேர்வு தேவையில்லை என்று கூறுகின்றார். ரங்கசாமிக்கு என்ன பயம்? தைரியமாக தீர்மானத்தை போட்டு அனுப்ப வேண்டும். நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழக அரசின் தீர்மானத்தை நடிகர் விஜய் ஆதரிக்கின்றார் என்ற கேள்விக்கு பதிலளித்த வைத்திலிங்கம், மாணவர்களின் நலனை விரும்பும் எந்த தலைவரும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரிக்கு சாராய கடை தேவையில்லை. சாராய கடைகளை மூட வேண்டும். 8 மணி நேரத்திற்கு மேல் ரெஸ்டோ பார்கள் திறந்திருக்க கூடாது. 2 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடிவிட வேண்டும் என்ற வைத்திலிங்கம், ஆளும் அரசுக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டு பாஜக தலைவரை சந்தித்து பேசுவது புதுச்சேரி பாஜகவின் டிராமா என்று குறிப்பிட்டார். பிரச்சாரத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணிக்கு தேர்வான இளைஞர்களுக்கு தலைவாழை இலை போட்டு பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த அரியங்குப்பம் தனியார் மையத்தில் புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள 80க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் பயிற்சி பெற்று வந்தனர். நடந்து முடிந்த ஊர்காவல் படை பணிக்கான தேர்வில் இந்த மையத்தில் இருந்து 35 பேர் தேர்வு செய்யப்பட்டு அரியங்குப்பத்திற்கு பெருமை சேர்த்தனர். நடந்து முடிந்த ஊர்காவல் படை பணிக்கான தேர்வில் இந்த மையத்திலிருந்து 35 பேர் தேர்வு செய்யப்பட்டு அரியங்குப்பத்திற்கு பெருமை சேர்த்தனர். ஊர்காவல் படை பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தும் வகையில் தேர்வான ஆண்கள், பெண்களை தனியார் மையம் நிறுவனங்கள் பாராட்டினார்கள். இவர்களுடன் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஊர்காவல் படை வீரர்களுக்கு தேர்வானவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு பிரியாணி விருந்தளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் ஊர்காவல் படைக்கு தேர்வான அனைவருக்கும் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டினர். இதுகுறித்து ஊர்காவல் படைக்கு தேர்வானவர்கள் கூறும்பொழுது, டாடா ஏசி ஓட்டுநராக இருந்த தன்னை ஏளனமாக பார்ப்பார்கள். ஆனால் எப்படியாவது ஒரு அரசு வேலை வாங்க வேண்டுமென்று மனைவியின் நகைகளை மாதம் ஒவ்வொன்றாக அடகு வைத்து தேவையான குடும்ப செலவையும் படிப்பு செலவையும் கவனித்து தற்பொழுது ஊர்காவல் படை வீரராக தேர்வாகியுள்ளேன் என பெருமையுடன் தெரிவித்தார். இதுகுறித்து பெண் ஒருவர் கூறும்பொழுது, தனது கணவர் போலீஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவருக்கு அந்த வேலை கிடைக்காமல் போனது. காக்கி சட்டை போட வேண்டும் என்று தனது கணவர் ஆசைப்பட்டாலும் அவருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை. எனவே கணவரின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் எனக்கு ஊர்காவல் படையில் பணி கிடைத்தது பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். ஆதரவு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் ஆட்சியை கலைத்துவிட்டு ரங்கசாமி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியை ஆளும் கட்சியில் கோஷ்டி பூசல் இருக்கும் நிலையில் சட்டமன்றத்தை கூட்டினால் முழுமையாக நடத்த முடியுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. எப்பொழுது ஆட்சி கவிழும் என்ற நிலையில் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி உள்ளது. எனவே முதலமைச்சர் ரங்கசாமி தானாக பதவி விலகி சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆளும் அரசுக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் புதுச்சேரியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை விலகி வருகின்றது. ஆனால் இவர்களை பாஜக மேலிடம் கண்டிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அன்பழகன், இந்த நிலையில் சட்டமன்றம் கூடினால் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்று தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் கோஷ்டி பூசல் விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஏன் தலையிடவில்லை என்று கேள்வி எழுப்பியவர், எல்லாம் கூட்டு சேர்ந்து கூட்டு சதி செய்கிறார்களா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்தார். 2 ஆண்டு காலம் மக்கள் பிரச்சனையில் மௌனமாக இருந்து தற்பொழுது முதலமைச்சரை சந்திப்பேன் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கூறுவது கோஷ்டி பூசலை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.